புது கார் வாங்குறது ஃபேமிலியோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ்ல ஒண்ணு. கார் வாங்குறதுக்கு நாம ஃபினான்ஷியலா ப்ரிப்பேர் ஆகிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமா அந்த காரை டிரைவ் பண்றதுக்கான ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறது. கம்ப்ளீட்டா டிரைவிங் தெரியாம புது கார் வாங்கி நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி சம்பவங்கள் நடைபெறதான் செய்யும். பெங்களூரில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்துல டெலிவரி எடுத்து வெறும் 2 நாளே ஆன இந்த ஆல்டோ K10 கார் வேகமா பயணம் செஞ்ச போது ஒரு டி ஜங்ஷனுக்கு அருகில ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா வண்டி நிலை தடுமாறி அருகில் இருந்த பில்டிங் மேல மோதிருக்கு. அதிர்ஷ்டவசமா வண்டியோட டிரைவருக்கு எந்த விதமான மேஜர் இன்ஜுரிஸும் இல்லாம தப்பிச்சிருக்காரு. பொதுவா நியூ டிரைவர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன்ல பதட்டத்துல பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி சம்பவம் தான் இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. ஆல்டோ K10ஓட சேஃப்டியை பத்தி பார்க்கும்போது இது வரைக்கும் குளோபல் என்கேப் இந்த காரை டெஸ்ட் பண்ணல. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாருதி சுசுகியோட என்ட்ரி லெவல் கார்ஸும் வெறும் 0 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. வண்டியோட இம்பாக்ட வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்பவே சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு. ஈவன் ஏ பில்லர்ல கூட ஹெவி டேமேஜஸ் பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ல என்ஷூர் பண்ண பிறகு நீங்க கார் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற அனைவருக்கும் பாதுகாப்பான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா பதிவிடுறோம்.